லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை. ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இதுல பாருங்க, அந்த பெண் 18 வருஷமா குனிஞ்சே இருக்கிறா. அவளால் நிமிர்ந்து ஆண்டவரை பார்க்க முடியல. ஆனா தேவாலயத்துக்கு வந்திருக்கிறா. பாருங்க, அது ஏன் அப்படின்னா, பிசாசானவன் அவளை கட்டி வச்சிருக்கிறான். இன்றைக்கும் அப்படிதாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பிசாசு பிரச்சனைகளை பெருசாக காண்பித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வதை, ஆண்டவரை துதிப்பதை, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதை எல்லாத்தையும் மறக்கும்படி வைக்கிறான். ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, இத்தனை நாட்கள் நீங்கள் கடந்து வந்த எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். உங்களுடைய சுய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய செல்ஃப் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் எல்லா பிரச்சனையும் கடந்து வரலை. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்ததுனால நீங்கள் எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டு இன்றைக்கும் நிற்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த காண்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இதுவும் ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உங்களை ஃப்ரீயாக வாழ வைப்பார். இதில் பாருங்கள், அந்த பொண்ணை ஆண்டவர் தொட்டு அவளை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். அதே மாதிரி தான் பிசாசு நம்மளை நிமிர்ந்து நடக்க விடாதபடி நம்மளை பூமியே பார்த்து குனிந்தே நடக்கும்படி தான் செய்வான். ஆனால் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவருடைய கரத்தில் நம்ம பிரச்சனை அவர் எடுப்பார். அந்த நேரம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அது நம்ம முன்னால் நிற்க முடியாமல் ஓடிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவளை தனியாக விடலை. அவங்களோடு பகலில் மேக ஸ்தம்பமாக இருக்கிறாரு, இரவில் அக்னி வெளிச்சமாக இருக்கிறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் தனியாக இல்லை. இன்றைக்கு நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அதை நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணலை. உங்களோடு நம் தேவனாகிய கர்த்தர், அதாவது வானத்தையும் பூமியையும் தன்னுடைய ஒரே வார்த்தையிலே உருவாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஸோ உங்கள் முன்னால் எவ்வளோ பெரிய செங்கடல் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எரிகோ மதில்கள் வந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அவை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு எரிகோ மதில்களை பின்னாக தள்ளி உங்களுக்கான வழிகளை திறப்பார். ஸோ ஒரு நாளும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் துதித்து கொண்டே இருங்க.